Taste the Daily. சேலம் அதிமுகவின் எஃகு கோட்டை ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றும் வகையில் 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது அதிமுக அரசு என சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும், அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக அரசு செய்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் எதிர்கட்சிகள் கோரி வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவியுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற விதமாக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைக்கு சுமார் 2650 பேர் மருத்துவ கல்வி படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சேலம் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவ கல்வியில் இடம் கிடைத்து இன்றைக்கு மருத்துவ கல்வி படித்து வருகிறார்கள். பல்வேறு சோதனைகளையும் தாண்டி வெற்றி படிகட்டுகளாக்கி தலைநிமிர்ந்து நிற்கின்ற ஒரே கட்சி அதிமுக. இன்றும் மக்கள் செல்வாக்கு படைத்த இயக்கமாக அதிமுக இருந்து கொண்டு இருக்கிறது என புரட்சித் தலைவர் பெருமிதம். எவ்வளவு பிரச்சனை நாம் சந்தித்தோம், ஒன்றா இரண்டா, இதுவரை பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1972 அக்டோபர் 17ஆம் தேதி இந்த இயக்கத்தை தோற்றுவித்ததிலிருந்து இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அத்தனை சோதனைகளும் தவிடுபடியாக்கி அதை வெற்றி படிக்கட்டாக்கி இன்றைக்கு தலை நிமிர்ந்து இருக்கின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. ஸ்டாலினின் அத்தனை சூழ்ச்சிகளையும் சுக்கு நூறாக்கியது அதிமுக. நம்மோடு இருந்து வீழ்த்த முற்பட்ட எட்டப்பர்கள் துரோகிகளை வீழ்த்தி அதிமுக தலை நிமிர்ந்து கொண்டு இருக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. ஸ்டாலின் எவ்வளவோ அவதாரத்தை எடுத்து பார்த்தார். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றது இன்று வரை எவ்வளவு சூழ்ச்சி செய்து பார்த்தார். அத்தனை சூழ்ச்சியும் இங்க இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர் பொதுமக்களோடு சொக்கு நூறாக்கி தூள் தூளாக்கி அதிமுக பலம் பொருந்திய கட்சி என்று நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தனை எட்டப்பர்கள் துரோகிகள் இந்த இயக்கத்திலே நம்மோடு இருந்து நம்மை வீழ்த்த முற்பட்டார்கள். அத்தனை பேரையும் நாம் வீழ்த்தி அதிமுக தலை நிமிர்ந்து நிற்கின்றது. அதிமுகவின் அழுத்தத்தால் தான் 28 மாதங்கள் கழித்து மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்டது. விதியை தளர்த்தி மேலும் 30 லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை தருவதாக கூறி ஸ்டாலின் நாடகத்தை அரங்கேற்றுகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் உரிமை தொகை கொடுப்பதற்கு காரணமே அதிமுக கட்சி தான். பல முறை சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி என்ற முறையில், எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் இந்த முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வச்சேன். நீங்க தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிவிப்பு கொடுத்தீங்க, குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவதாக எனக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க. அந்த வாக்குறுதியை நம்பி அந்த ஏழை மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு அதை மறந்து விட்டீர்கள். இன்னைக்கு உடனடியாக நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று நானும் எங்களுடைய சக சட்டமன்ற தொடர்ந்து 28 மாதம் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தோம். அதிமுக பொதுக்கூட்டத்தில் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் சட்டமன்ற தொடர்ந்து பேசி அழுத்தம் கொடுத்த காரணத்தில் வேற வழி இல்லாம 28 மாதம் கழிச்சு தான் இந்த மக்களுக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் உரிமை தொகை வருது மகளிருக்கு, குடும்ப தலைவிக்கு. நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லை கொள்முதல் செய்யாததால் மூட்டைகளில் நாற்று வந்துவிட்டது. விவசாயிகள் விளைவித்த நெல்லை விற்க முடியாத அவல நிலை திமுக ஆட்சியில் ஏற்பட்டுள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. குறுவை சாகுபடி, அந்த சாகுபடி செய்த அந்த விவசாயிகள் அவருடைய அறுவடை செஞ்சு அந்த நெல்மணிகள்லாம் மூட்டை பிடித்து அங்கே நேரடி கொள்முதலத்தில் வந்து திறந்த வெளியில் அடுக்கி வச்சிருந்தாங்க. 15 நாள் அந்த அரசாங்கம் அந்த கொள்முதல் செய்யவே இல்லை. அதனால மழை காலத்தில் தொடர் மழையினால அதெல்லாம் நெல்மணிகள்லாம் மழையில முளைச்சு அப்படியே நாத்து 4 இன்ச்சு வந்துட்டு. இந்த அரசாங்கம் நேரடியாக கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யாத கணத்தில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இன்றைக்கு கண்ணீர் மல்க
தன் உழைத்த நெல்லையெல்லாம் விற்க முடியாத அவலங்களை இந்த ஆட்சியில் ஏற்பட்டுகின்றது. இதற்கெல்லாம் முடிவு கேட்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் தெரிவித்து கள்ள ஓட்டு போட்டு ஜெயித்து கொண்டிருந்த திமுக எஸ்ஐஆரை எதிர்க்கிறது. எஸ்ஐஆரை எதிர்ப்பது போல் தோற்றத்தை அறிவித்து திமுகவினரே படிவத்தை கொடுக்க முயற்சிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. எஸ்ஐஆர் எதுக்குறாங்க? அதோட சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் நிறுத்துறாங்க. திமுக எதுக்குது? திமுக கூட்டணி எதுக்குது? ஏன்னா நகராட்சி மாநகராட்சியில கள்ள ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. இறந்தவர்களாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று ஓட்டு போட வந்துருவான். இறந்தவர்களாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று ஓட்டு போட வந்துருவாங்க. அதையெல்லாம் இறந்தவர்களாம் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுகிறது. அதே போல பல ஆண்டுகளாக குடியே இல்லாமல் இருப்பாங்க, அவர்களும் அந்த வாக்காளர் இடம்பெற்றிருக்கிறாங்க. இரட்டை வாக்காளர் இருக்குது, புதிய வாக்காளர் சேர்த்து வேணும். இந்த எஸ்ஐஆர் என்பது மிக மிக முக்கியம். போலி வாக்காளர்களை நீக்குவது, தகுதியான வாக்காளர்களை வாக்காளர் பற்றி இடம்பெற செய்வது, அதுதான் எஸ்ஐஆர். அதை ஏன் எதுக்குற? அதுல என்ன கஷ்டம் இருக்குது? ஆளுங்கட்சி திமுக கட்சி, ஆளுங்கட்சி சேர்ந்த அரசு அதிகாரிகள் தான் இன்னைக்கு வீடு வீடா வர்றாங்க. ஆக இதை நம்ம எதிர்ப்பதை போல ஒரு தோற்றத்தை அறிவிச்சு திமுக கட்சிக்காரன் வீடு வீடா போயிட்டு இருக்காங்க. உண்மைதானே? எதிர்க்கட்சி தலைவர் திட்டமிட்டு தவறான செய்தியை பரப்புவதாக கூறும் திமுகவின் RS பாரதிக்கு வயது முதிர்ந்து விட்டதால் புத்தி சரியில்லை என கருதுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடந்துள்ளது என்பதை தூத்துக்குடியில் உங்கள் அமைச்சரே ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் புரட்சித் தமிழர் பேச்சு. திமுக இருக்கின்ற திரு RS பாரதி ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு தவறான செய்தியை பரப்பி வருகிறார் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, அயோக்கியத்தனமான வார்த்தையை பேசுறான்னு சொல்றார். திரு RS பாரதி அவர்களே, உங்களுக்கு வயது முதிர்ந்து விட்டது, புத்தி சரியாக இல்லை என்றுதான் கருதுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்றது என்ற செய்தியை உங்களுடைய அமைச்சரே தூத்துக்குடியிலே பேசியிருக்கின்றார். கொஞ்சம் நஞ்சமல்ல, அவ்வளவு வன்கொடுமைகள் நடந்திருக்கின்றன. நான் முதலமைச்சராக இருந்தபோது சட்டப்பேரவையில் திமுகவினர் மிகவும் கேவலமான முறையில் நடந்து கொண்டனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் சட்டப்பேரவையில் இருந்து சட்டையை கிழித்துக் கொண்டு ஸ்டாலின் வெளியே செல்வார் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து அவையிலே அமர்ந்திருக்கின்றேன். அமைச்சர் சகாக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவன் மேஜின் மீது ஏறி நடனமாடினார்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர். இப்படி கேவலமான செயலில் ஈடுபட்ட கட்சி திமுக கட்சி என்பதை நாம் உணர வேண்டும். இவர்கள் எப்படி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வார்கள்? ஒரு சட்டமன்ற மாமன்றத்திலே இப்படிப்பட்ட கேவலமான முறையில் நடந்து கொண்ட கட்சி திமுக கட்சி. திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிலே சட்டையை கிழித்துக் கொண்டு வெளியிலே வந்தார். சட்டை கிழித்துக் கொண்டு வந்தால் என்றால் என்ன என்று பொருள் உங்களுக்கே தெரியும். சட்டை யார் கிழித்துக் கொள்வார்? அதுதான். அதேபோல் 2026 சட்டமன்ற தேர்தலும் அண்ணா திமுக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அதே நிலையிலே தான் ஸ்டாலின் இருப்பார். கோவை விமான நிலைய விரிவாக்க திட்டத்திற்கு வழங்கப்பட்ட நிலத்திற்கு 0 சந்தை மதிப்பீடு என இருந்ததை மாற்றி உரிய மதிப்பீட்டுடன் இழப்பீட்டுத் தொகையை வழங்கியவர் அண்ணன் எடப்பாடியார். கோவை மாவட்டம் சின்னியம்பாளையம் பகுதியில் நடைபெற்ற அதிமுகவின் 54வது ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பெருமிதம். சின்னியம்பாளையம் சுற்றி இருக்கக்கூடிய ஏர்போர்ட் சுற்றி இருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் நேர சந்திக்க வச்சு சீஃப் செக்ரட்டரி எடப்பாடியார் அனுப்பினார். கலெக்டருக்கு மீட்டிங் போட்டு அவர்களுக்கு உரிய நிவாரண தொகை 0 வேலை எடுத்து வாங்கி கொடுத்து, யாருகிட்டையும் நேரடியாக அவங்களுக்கு பணம், யாருகிட்டையும் இடைத்தரகர் கிடையாது.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி கலந்து கொண்டு ஆலோசனை. திருட்டு வாக்குகளை செலுத்துவதற்காகவே திமுக தொடர்ந்து சிறப்பு வாக்காளர் திட்ட முகாமை எதிர்ப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சாடல். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பி அதிமுக பொதுச் செயலாளரை மீண்டும் முதல்வராக்க மக்கள் எழுச்சியுடன் தயாராகிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி எழுச்சி உரை. அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் மனதிலே மனமாற்றம் வந்த காரணத்தினால்தான் அடையாள கூட்டம் வந்து கொண்டிருக்கிறார். அதுதான் அன்பு சகோதரி அவர்கள் சொல்லுகின்ற போது சேந்தமங்கலத்தில் நாம் 2 முறை தள்ளி வைத்தோம். மழை வருகின்றது ஒரு முறை, அதே போல ஒரு முறை அந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னால் தள்ளி வைத்து நாம் தான் முதலாக பல கஷ்டங்களை பட்டு நடத்தினோம். அப்படி நடத்துகின்ற போது கூட்டம் அதிகமாக இருந்தது, மழையும் வந்தது. அண்ணன் அவர்களே சொல்லிவிட்டார்கள், மழையில் நனைத்து கொண்டு இவ்வளவு பேர் நின்றார் என்று சொன்னால் அது சேந்தமங்கலம் சொல்லினார். பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த எர்ணாகுளம் பெங்களூரு வந்தே பாரத் ரயில் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களை இணைக்கும் முதல் உயர்வேக சேவையாகும். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் ஆகிய நகரங்களில் நின்று செல்லும் 8 பெட்டிகளை கொண்ட இந்த ரயில் 583 கிலோமீட்டர் தூரத்தை 8 மணி 40 நிமிடங்களில் கடக்கும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பாழடைந்த வீட்டில் சிக்கிய பள்ளி மாணவியிடம் காவலர் ஒருவர் பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட சம்பவத்தால் பெரும் அதிர்ச்சி. தீயசக்தி ஸ்டாலின் ஆட்சியில் மாணவிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவலர்களே காமுகர்களாக மாறும் அவலம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பிரம்மதேசம் பகுதியில் 10ஆம் வகுப்பு பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காவலரே பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது வேலியே பயிரை மேய்ந்த கதையாக உள்ளதாக அப்பா முதல்வர் மீது பொதுமக்கள் கடும் அதிருப்தி. சென்னை எண்ணூரில் ஆந்திராவில் இருந்து கஞ்சா கடத்தி வந்த பெண் உட்பட 3 பேர் 4 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினர். அமைதி பூங்கா என பெயரெடுத்த தமிழகம் தற்போதைய திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் தலைநகரம் என பெயரெடுத்து இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதாக பொதுமக்கள் பலரும் குற்றச்சாட்டு. சென்னை கண்ணகி நகரில் குடியிருப்பு பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பெண்கள் பிடிபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தின் மீதான பயம் துளிக்கூட இல்லாததால் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதாக குற்றச்சாட்டு. மெத்தபெட்டமைன் கடத்தல் வழக்கில் செனகல் நாட்டைச் சேர்ந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் சிக்கியுள்ள நிலையில் திமுக ஆட்சியில் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் ஹப்பாக தமிழ்நாடு மாறியுள்ளது மீண்டும் நிரூபணம். சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்காமல் மகனின் வெற்று பெருமை பேசி மகிழ்ந்து கொண்டு இருக்கும் ஸ்டாலினால் சர்வதேச அளவில் தலைகுனியும் தமிழகம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே ஆத்துப்பட்டியில் இளம்பெண்ணின் உடல் அழுகிய நிலையில் கால்வாயில் இருந்து கண்டெடுப்பு. பெண்களுக்கு எதிரான அனைத்து நிலை குற்றங்களும் அரங்கேறுவதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பான அப்பா ஸ்டாலின் ஆட்சியா என பொதுமக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் மாயமான இளம்பெண்ணின் சடலம் 25 நாட்களுக்கு பின் கரும்பு தோட்டத்தில் சாக்கு பையில் இருந்து மீட்பு. 4 சவரன் தங்க நகைக்காக இளம்பெண்ணை கழுத்தை நெரித்து கொலை செய்த பெண் உட்பட 2 பிடிபட்ட நிலையில் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் வெளியே சென்றுவிட்டு உயிருடன் வீடு திரும்புவதே கேள்விக்குறியாகியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் வாகன விபத்து குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரை 10 பேர் கொண்ட கும்பல் செய்தி சேகரிக்க விடாமல் விரட்டியடித்த கொடூரம்.
ரவுடிகளின் கூடாரமான திமுக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரமும் பத்திரிகையாளர்களும் அடக்கி ஒடுக்கப்படுவது சர்வாதிகாரத்தின் உச்சம் என மக்கள் கடும் கண்டனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே மாற்று சாதி பெண்ணை திருமணம் செய்ததால் இளைஞரின் குடும்பத்தை ஊரை விட்டே ஒதுக்கி வைத்ததோடு குடும்பத்தாரை தாக்கிய உறவினர்கள். சாதிய கலவரங்களும் ஒடுக்குமுறைகளும் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்து இருப்பதுதான் ஸ்டாலினின் சமூக நீதி ஆட்சியா என பொதுமக்கள் கிடுக்குப்பிடி கேள்வி. செங்கல்பட்டு அருகே புதுச்சேரியில் இருந்து என் தங்கச்சி வீட்டுக்காரர் எல்லாருமே ஊரே சேர்ந்து எங்களை அடிச்சிட்டாங்க. மனைவி என் பிள்ளைகள் வந்து என் பசங்க வந்து எங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது, நீ வேறு சமுதாயத்தில் நீ பொண்ணு எடுத்துட்ட, உன் மனைவி உன் பசங்க வரக்கூடாது அப்படின்னாங்க. சரி, என் மனைவி என் பசங்க வரனால நான் வரலாம்ல அப்படின்னு சொல்லி நான் வந்தால் நீ எங்கள் அம்மா வந்து ஏன் இப்படி துன்புறுத்தீங்க அப்படின்னு கேட்கக்குள்ள என்னை வந்து நீ எது கேட்குற அப்படின்னு என்னை தேவையில்லாத தகாத வார்த்தைகள்லாம் பேசி என்னை அடிக்கிறாங்க. அம்மா வந்து தகாத வார்த்தைகள் பேசுகிறான்னு சொல்லி நான் வந்து கேட்க வந்ததுக்கு என்னையும் எங்கள் அம்மாவும். செங்கல்பட்டு அருகே புதுச்சேரியில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 548 மது பாட்டில்கள் மற்றும் 178 சாராய பாட்டில்களுடன் சிக்கிய இருவர். விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் போதை கடத்தல் வழி மாநிலமாக திகழ்கிறதா என மக்கள் கேள்வி. கோவையில் கல்லூரி மாணவி மீதான பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு பின் தமிழக காவல்துறையின் வலிமையின்மையை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கடும் விமர்சனம். எந்த கும்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என ஸ்டாலின் வெற்று வசனம் பேசி வரும் நிலையில் கூட்டணி கட்சியே அரசின் உண்மை நிலையை தோலுரிப்பது ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டு இருப்பதற்கு சாட்சி என பொதுமக்கள் விமர்சனம். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட மேட்டுத்தெருவில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகளை திமுக பிரமுகரின் எதிர்ப்பால் அதிகாரிகள் நிறுத்தியதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். ஆளும் கட்சி என்ற அகந்தையில் திமுகவினரின் அத்துமீறல்கள் நாளுக்கு நாள் எல்லை மீறி போகும் நிலையில் விடிய அரசின் அதிகாரிகள் திமுகவினரின் கைப்பாவைகளாக செயல்படுவதாக பொதுமக்கள் கண்டனம். ஒரு நபர் தனி நபர் ஒருக்காக ரோட்டுல நல்ல தண்ணி டேங்க போட்டுக்கிட்டு டிச்சு விட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு டிச்சே இல்ல. இப்ப வந்து கேட்டா யாருமே இந்த பக்கம் டிச்சு வராதுன்னு சொல்றாங்க. நாளுக்கு நாள் இப்படியே சொல்லிட்டு போனா எங்களுக்கு டிச்சு இல்லைன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? சாக்கடை வசதியில்லாத நாங்க என்ன செய்ய முடியும்? நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே காந்தி நகரில் சாலைகளில் மழைநீர் தேங்குவது உள்ளிட்ட பிரச்சினைகளை அதிகாரிகள் புறக்கணிப்பதாக கூறி அமைச்சர் அன்பில் மகேஷை முற்றுகையிட்ட பொதுமக்கள். திமுக அரசு மன்னராட்சி அரசு என்பதை நிரூபிக்கும் வகையில் உதயநிதியை முன்னிலைப்படுத்துவதில் ஸ்டாலினும் அவரது அடிவருடிகளும் காட்டும் முனைப்பை அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதிலும் காட்டவில்லை என பொதுமக்கள் சாடல். புதுக்கோட்டை மாவட்டம் கோபாலப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அடிப்படை வசதிகள் முறையாக இல்லை என வீடியோ வெளியிட்டுள்ள மாணவிகள் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் போராட்டம் நடத்த உள்ளதாக எச்சரிக்கை. அரசு பள்ளிகளில் உரிய அடிப்படை வசதிகளுடன் கூடிய கல்வியை உறுதி செய்யாத விடிய அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நடிப்பு அரக்கன் அன்பில் மகேஷ் எந்த விளம்பரத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் என பொதுமக்கள் கேள்வி. இந்த ஸ்கூல்ல வந்து ஒரு வசதி வாய்ப்பு இல்லை, ஒரு சாலை வசதி இல்லை, ஒரு ஸ்கூல் வசதி எதுவுமே இல்லை. ரொம்ப மோசமா இருக்கு. மழை பெஞ்சா தண்ணி அப்படி கெட்டி கிடக்கு. ஸ்கூல் மேலேயும் சரி தண்ணி இறங்குது, பெஞ்சில் தண்ணி ஊற்றுது, சொல்ல முடியலை. நிறைய இடத்துல நாங்களும் கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கோம். யாரும் எங்கள் கோரிக்கையை யாருமே ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. தமிழக மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் நிதி நெருக்கடியை குறைக்க பசுமை எரிசக்தி கழகம், மின் உற்பத்தி கழகம், மின் பகிர்மான கழகம் என 3 நிறுவனங்களாக பிரிக்கப்பட்ட பின்னும் மின் பகிர்மான கழகத்தில் குறையாத கடன். ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையின்மை மற்றும் நிதி மேலாண்மை இன்மையால்
3 நிறுவனங்களின் நிர்வாக செலவுகளை பகிர்மான கழகம் மட்டுமே செய்வதால் அந்நிறுவனத்தின் நிதி நெருக்கடி மேலும் அதிகரிக்கும் அவலம். கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் மற்றும் உரிமையாளர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. மரணமடைந்தோர் மற்றும் காயமடைந்தோர் குறித்தும் அழைப்புகள் எப்போது யாரிடம் இருந்து வந்தன உள்ளிட்ட விவரங்கள் சேகரிக்கும் சிபிஐ. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த குருசாமி பாளையத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்ட திமுக மாவட்ட பொருளாளரின் உதவியாளர் சிக்கினார். காவல்துறையினரை கைப்பாவையாக மாற்றிக்கொண்டு திமுகவினரும் அவர்களது ஆதரவாளர்களும் அனைத்து சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபடுவதாக பொதுமக்கள் சாடல். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அங்கன்வாடி வளாகத்தில் அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் அச்சம். ஏராளமான குழந்தைகள் அங்கன்வாடி மையத்தை பயன்படுத்தி வரும் நிலையில் இதை பற்றி துளியும் கண்டுகொள்ளாத விடிய அரசின் அதிகாரிகளுக்கு தலையாய பணிதான் என்ன என மக்கள் கேள்வி. மோசமான நிலைமை. இன்னும் ஒரு மழை, நிறைய மழை பெஞ்சது, காற்று புயல் ஆச்சுன்னா இடிஞ்சு விழுந்துடும். பாருங்களேன், இது இந்த உயிரெல்லாம் விட்டுருக்கு. ரொம்ப மழை பெஞ்சா ஊர் கீழே விழுந்துருச்சுன்னா பசங்களுக்கு பாதிப்பு தானே ஏற்படும். எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க இல்லைங்களா. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். இணைந்திருங்கள் நியூஸ் ஜே உடன். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் ஜே உடன். செய்திகள் தொடர்கின்றன. தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பட்டா மாறுதலுக்கு கிராம உதவியாளர் வங்கி கணக்கு மூலம் 2000 லஞ்சம் பெற்ற புகைப்படம் மற்றும் ஆடியோ வெளியாகி பரபரப்பு. ஸ்டாலின் அரசின் அமைச்சர்கள் போலவே அரசு அதிகாரிகளும் லஞ்ச லாவணியத்தில் திளைப்பது வெளிப்பட்டு ஆட்சியின் உண்மை முகம் அம்பலப்பட்டுள்ளதாக எழுந்துள்ள விமர்சனம். ஹலோ சார். சொல்லுங்க. சார் பணம் வந்துச்சு, நான் எடுத்து கேட்டிருந்தேன், வந்துச்சு. சரி. ஓகேங்களா. இப்போ உங்க நம்பருக்கு மாற்றணுங்களா சார் நம்பருக்கு மாற்றணுங்களா? என் நம்பர் தான் போடு. உங்க நம்பருக்கே போகணுங்களா? ஆமா ஆமா. இந்த பேசிடுற நம்பர் தானே சார்? ஆமா ஆமா ஆமா. சரிங்க சார் நான் மாற்றி விட்றேன். 2 ரூபா போட்டுறேன் சார். 2 ரூபா அவருக்கு. சார் 2 ரூபா அவருக்கு போடணும். 2 ரூபா சாருக்கு போகணுங்களா? ஆமா. சரிங்க சார், நம்ம அப்புறம் ஏதாவது பேசிக்குமா சார்? ஏன் எல்லாம் பார்த்து பேசிக்கிங்க. இதான் இருக்கு இப்போதைக்கு, இதான் கிடைச்சிது. சரிங்க சார். சரி, ஓகே, சரிங்க. சரி. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே புதுநிலைப்பட்டி ஐயனார் கோயிலில் அறநிலையத்துறை தான் கும்பாபிஷேகம் நடத்தும் என கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டம். பொதுமக்களே கும்பாபிஷேகம் நடத்த அனுமதிக்காவிட்டால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் விடிய அரசுக்கு மக்கள் எச்சரிக்கை. வருஷமும் நாங்கள் தான் கும்பாபிஷேகம் பண்ணோம். ஊர் மக்கள் இப்போ வரி வசூலித்து எங்கள் பணத்தில் தான் கும்பாபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு அறநிலையத்துறை உள்ளே இறங்கி இது அறநிலையத்துறை கோயில், அறநிலையத்துறை தான் கும்பாபிஷேகம் பண்ணுவோம், நாங்கள் எப்போ ஆர்டர் கொடுக்குறோமோ அப்போ தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செய்கிறாங்க. நாங்கள் பீஸ் கமிட்டியில் பேசி அவங்க 5 மாதத்துக்குள்ளே கும்பாபிஷேகம் பண்ணுங்கன்னு அனுமதி கொடுத்துட்டாங்க புதுக்கோட்டை திருமயம் போய். இப்போ திருப்பி வந்து கும்பாபிஷேகம் பண்ண விட மாட்டேன்னு தடுக்கிறாங்க.
என்ன ப்ரெஷர் வருது என்ன வருதுன்னு தெரியல, எதனால சொல்கிறாங்கன்னு தெரியல. எல்லா கோவில்லையும் கும்பாபிஷேகம் நடக்குது, திருவிழா நடக்குது, இந்த ஒரு கோவிலுக்கு மட்டும் நடக்க விடாமல் ஏதோ கடலூர் மாவட்டம் புவனகிரியில் விடிய அரசு வெற்று விளம்பரத்திற்காக நடத்திய மருத்துவ முகாமில் குறைவானவர்களே வந்தபோதும் டோக்கன் பதிவு செய்ய நீண்ட நேரம் கால் கடுக்க காக்க வைக்கப்பட்ட அவலம். அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு வரப்பிரசாதமாக இருந்த அம்மா மினி கிளினிக்குகளை அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் மூடிவிட்டு மருத்துவ முகாம் என்ற பெயரில் திமுக அரசு கண் துடைப்பு நாடகம் நடத்துவதாக மக்கள் புகார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள திருவோணம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒருமையில் பேசிய வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்து அப்பகுதி பெண்கள் காத்திருப்பு போராட்டம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை புறநகர் சோழவந்தான் அருகே இரும்பாடி ஊராட்சியில் நெல் கொள்முதலை விடிய அரசின் அதிகாரிகள் நிறுத்தியதால் 4000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமடைந்த அவலம். இடப்பிரச்சனையை காரணம் காட்டி அதிகாரிகள் வஞ்சிப்பதால் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை. ஒட்டி இவங்க என்ன சார் கோட்டா முடிஞ்சு வச்சு நீங்க அடுத்து ஆபீசர்கிட்ட பேசிட்டாங்க சார். அதுக்கு என்னங்க சார் செய்யறது? நாங்கள் அடுத்து கொண்டு வந்து இப்படி போகிறதுக்கு இப்படித்தான் சார் இங்கே செய்கிறாங்க. பாலகிருஷ்ணா இரும்பாடி பஞ்சாயத்து பாலகிருஷ்ணா வரேன் சார். போன தடவை அப்படித்தான் சார் ஆஃபீஸில் போய் பேசிட்டு எங்கள் ஊர் நெல் போடும் போல அப்படித்தான் சார் சுற்றில இருக்க நெல்லாம் கொண்டு வந்து கொட்டுறாங்க சார். நடப்பாண்டு முதல் வினாத்தாள் விநியோகம் டிஜிட்டல் முறையில் கையாள்வதால் தேர்வுக்கு முன்பே வினாத்தாள் வெளியாகும் அபாயம் உள்ளதாக விரிவுரையாளர்கள் கடும் கவலை. ஆபத்தான சூழல் ஏற்படாமல் இருக்க தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். விரிவுரையாளர்கள் எச்சரிக்கை. காலனித்துவ சட்டங்களில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டிய உச்சநீதிமன்றம் சொத்து பதிவு முறையை மாற்றியமைக்க பிளாக் தொழில்நுட்பத்தை ஆராய உத்தரவு. மோசடியை தடுக்கவும் எளிதாக சரிபார்க்கவும் இச்செயல்முறை உதவும் என்றும் நீதிபதிகள் கருத்து. அமெரிக்காவின் GPT-4o தற்கொலைக்கு தூண்டியதாகவும் மனநிலையை பாதித்ததாகவும் ஓபன் AI மற்றும் ChatGPT நிறுவனங்கள் மீது குற்றச்சாட்டு. பாதுகாப்பு பரிசோதனைகளை புறக்கணித்து தயாரிப்பு வெளியிடப்பட்டதாக சமூக ஊடக பாதிக்கப்பட்டோர் சட்ட மையம் சார்பில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாக தகவல். தென்மேற்கு வங்கக்கடலில் வருகிற 14ஆம் தேதி முதல் காற்றழுத்த தாழ்வு பகுதியும் 19ஆம் தேதி அந்தமான் கடல் பகுதியில் 2வது காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிப்பு. தென்காசி மாவட்டம் சிவகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் முறையான வடிகால் இன்றி சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. மழை நீருடன் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசி வருவதால் சாலையை சுத்தம் செய்ய வேண்டும் என விடிய அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை. தெற்கு பிரேசிலின் பரானா மாநிலத்தில் மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய கடுமையான சூறாவளி காற்றில் சிக்கி 6 பேர் உயிரிழந்த நிலையில் ஆயிரக்கணக்கானோர் பாதிப்பு. ரியோ போனிட்டோ ஈகுவாசு நகரத்தில் பல வீடுகள் இடிந்து விழுந்து மக்கள் வெளியேறிய நிலையில் அவசர உதவி நடவடிக்கைகளை தொடங்கியது பிரேசில் அரசு. கிழக்கு உக்ரைனின் டினிப்ரோ நகரில் அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றில் ரஷ்யாவின் ஆளில்லா விமானம் மோதி 3 பேர் உயிரிழந்த நிலையில் 12 பேர் காயமடைந்ததாக உக்ரைன் அதிகாரிகள் தகவல். உக்ரைனின் மின்சார உட்கட்டமைப்பை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் கார்கிவ் நகரில் உள்ள எரிசக்தி நிறுவனத்தின் தொழிலாளி ஒருவரும் கொல்லப்பட்டதாக உள்ளூர் அதிகாரி அறிவிப்பு. எகிப்தில் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியின் ஏர் ரைபிள் பிரிவில் 3ஆம் இடம் பிடித்து வெண்கலம் வென்றார் இந்திய வீராங்கனை இளவேனில். தென்கொரியாவின் பான் இயோஜின் முதல் இடமும் சீனாவின் வாங் ஜெய்வெய் 2வது இடமும் பிடித்த நிலையில் இந்திய வீராங்கனை 3ஆம் இடம் பிடித்து அசத்தல். பிலிப்பைன்ஸில் நடந்த ஆசியான் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்று இந்தியாவின் 91வது கிராண்ட் மாஸ்டர் ஆனார் சென்னை இளைஞர் ராகுல்.
ஒரு சுற்று மீதம் இருந்தபோது வெற்றியை உறுதி செய்த ராகுல், சதுரங்கம் எனக்கு வாழ்க்கை சவால்களை சமாளிக்க கற்றுக் கொடுத்தது என தெரிவித்தார். கோவாவில் நடைபெற்ற உலக கோப்பை செஸ் போட்டியில் இரண்டாவது ஆட்டத்தில் ஜெர்மனியின் ஃப்ரெட்ரிக் ஸ்வாண்டவிடம் 0.5, 1.5 என்ற புள்ளிக்கணக்கில் தோற்று வெளியேறினார் இந்தியாவின் குகேஷ். இந்திய வீரர்கள் அர்ஜுன் எரிகைசி, பிரக்யானந்தா தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்று 4வது சுற்றுக்கு முன்னேற்றம்.